ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியை இப்போ தான் பாசிட்டிவ் பண்ணியிருக்கீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட், பேபி எப்போ ஸ்கேனில் தெரிவாங்க, அப்படி தெரிஞ்சால் அவங்களுக்கு ஹார்ட் பீட் எப்போ வர ஆரம்பிக்கும், அவங்களோட ஹார்ட் பீட் கேட்கல அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வயிற்றில் குழந்தை உயிரோடு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதய துடிப்பு அப்படிங்கிறது தான். அந்த இதய துடிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கிற வகையில் இன்றைக்குரிய வீடியோ உங்கள் குழந்தையோடைய முதல் இதய துடிப்பு எப்போ ஆரம்பிக்கும், எவ்வளோ இருந்தால் அது நார்மல், உங்களுடைய டெலிவரி ஆகக்கூடிய அந்த மாதம் வரைக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண அந்த நாள்லேருந்து நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆகி குழந்தைய வளர்க்குற வரைக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமான ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், தடுப்பூசினும் A to Z டீட்டெயில் டெய்லி அப்டேட்டடாக வருது. நீங்கள் இப்போ எந்த வாரத்தில் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாரத்திலேருந்து 40வது வாரம் வரைக்கும் வரிசையாகவே இருக்கும். அதில் நீங்கள் எந்த வாரத்தில் இருக்கிறீங்களோ அந்த வாரத்தை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸ் அப்படின்றதுல எந்த மாதத்தை வேணாலும் பார்த்துக்கலாம். ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்றதுல உங்கள் கர்ப்பகாலம் முழுமையும் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் லிஸ்ட் இருக்கும். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட் அப்படின்ற டைட்டிலில் உங்களை பற்றியும் உங்கள் குழந்தைய பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். அண்ட் கடைசியாக டெலிவரி பெயின் அப்படின்ற டைட்டிலில் உங்களுடைய டெலிவரி நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா, இது எல்லாம் சரியாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. மறக்காமல் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல குழந்தைக்கு இதய துடிப்பு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதயம் அப்படிங்கிறது எப்போ உருவாக தொடங்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரு உருவான பிறகு சுமார் 5வது வாரத்தில் குழந்தையோட இதயம் உருவாக தொடங்கிடும். அதே சமயத்தில் சிறிய அளவில் இதய துடிப்பு அப்படிங்கிறத ஆரம்பிக்க தொடங்கிடும். கிட்டத்தட்ட உங்கள் பீரியட் டேட் ஸ்கிப்பான ஒரு 5லேருந்து 6 நாட்களுக்கு மேலே இதயம் அப்படிங்கிறது உருவாக தொடங்கிடும். இந்த இதயம் அப்படிங்கிறது உருவான ஒரு சில நாட்களே அது துடிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிடும். குழந்தையுடைய முதல் இதய துடிப்பு எப்போது உங்களுக்கு ஸ்கேனில் தெரியும் அப்படின்றதுக்கு முன்னாடி சிலருக்கு 5 வாரத்தோடைய இறுதியில் உங்களுடைய குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலருக்கு 6லேருந்து 7 வாரங்களுக்கு மேலே உங்களுடைய குழந்தையோடைய தெளிவான ஸ்கேன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய பீரியட் சைக்கிள் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு குழந்தை எப்போ வேகமாக ஸ்கேனில் தெரிவாங்க தெரியாது அப்படின்றது டிசைட் ஆகும். குறிப்பாக குழந்தையோட இதய துடிப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு 5 வாரத்துலேயும் ஒரு சிலருக்கு 6லேருந்து 7 வாரங்களையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 6லேருந்து 7 வாரங்களுக்கு இடையில் டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்க. அது மூலியமாக தான் பேபியோடைய இதய துடிப்பு அப்படிங்கிறத டாக்டர் இயர்லியராக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் பிறப்புறுப்பு வழியாக. இப்போ உங்களுக்கு 5 வாரத்துலேயோ 6 வாரத்துலேயோ ஸ்கேன் பண்ணுறாங்க, இதய துடிப்பு தெரியல அப்படின்னா உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கருவுடைய வளர்ச்சி தாமதமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கலாம், கரு பதிதல் லேட்டாக நடந்திருக்கலாம். அதனால ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் டாக்டர் உங்ககிட்டயே சொல்லிடுவாங்க, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், குழந்தை நல்ல க்ரோத்தில் தான் இருக்காங்க, ஹார்ட் பீட் மட்டும்தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு குழந்தையோட இதய துடிப்பு எந்த வாரங்களில் ஸ்டார்ட் ஆகும், முதல்ல குழந்தையோட இதயம் எப்போ உருவாகும், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடுச்சு. அந்த நார்மல் இதய துடிப்பு, அதாவது குழந்தைக்கு முதல்ல உருவாகக்கூடிய இதய துடிப்போடைய ரேஞ்ச் 90லேருந்து உங்களுக்கு 140 160 வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு 90ன்னு வரப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் துடிப்பு குறைவாக இருக்கிறது இயல்பானது தான். எது நார்மலான இதய துடிப்பு, உங்கள் கர்ப்ப காலத்துடைய 3 இதய துடிப்பு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஏன் இதை ட்ரைமஸ்டராக பிரித்து 3 இதய துடிப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் குழந்தையோடைய அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களுடைய ஹார்ட் ரேட் அளவு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட பெரியதாக குழந்தையோட வளர்ச்சியில் பாதிப்பு இருக்காது. அதுவே செகண்ட் ட்ரைமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க. அவங்களுடைய ஹார்ட் ரேட்டில் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா உங்கள் பிபியால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப முக்கியம் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கருவுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி இதய துடிப்பு அப்படிங்கிறது 6 வாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா 90லேருந்து 110 ppm அளவுக்கும், அண்ட் 7லேருந்து 8 வாரத்தில் இருந்தீங்கன்னா 120லேருந்து 170 ppm அளவுக்கும், அதுவே 9லேருந்து 10 வாரங்கள் இருந்தீங்கன்னா 140லேருந்து 180 ppm அளவுக்கும் இருக்கும். நார்மலாக எல்லாருக்குமே இருக்க வேண்டிய பொதுவான அளவு 110லேருந்து 160
60 ppm அப்படிங்கிறது மட்டும்தான். ஒவ்வொரு வாரத்திலும் இதய துடிப்பில் நிறைய மாற்றம் ஏற்படும். அதுக்கு காரணம் குழந்தை ஒரு சில நேரங்களில் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் அவங்க ரொம்ப டவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய துடிப்பு உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு குழந்தையுடைய அந்த ஹார்ட் பீட் ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டாக்டர் சில விஷயங்களை கவனிக்காமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்கேனில் கருவுடைய வயசு சரியாக கணக்கிடப்பட்டிருக்கா, உங்களுடைய லாஸ்ட் எல்எம்ப்லேருந்து சரியான தேதியில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸ்கேன் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் அதே வேளையில் கருவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் மூலிமா டாக்டரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதய துடிப்பு குறைவாக இருக்குன்னா சிறிது நாட்கள் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பவும் அகைன் அவங்க நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதய துடிப்பு நல்லா இருக்கணும், இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அதே மாதிரி மற்ற விட்டமின்ஸ் டேப்லெட், மல்டி விட்டமின்ஸ், இது எல்லாமே தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. போதுமான அளவு தண்ணீர், அதாவது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டில் இருங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஹார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும். இதனால் உங்களோட ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கோங்க. அது கார்டிசோலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வேளையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களாக செல்ஃப் மெடிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க. அது பர்சனலாகவும் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க பெரியவங்க சொன்னாலும் சரி. ஏன்னா செல்ஃப் மெடிஷனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர்லி ப்ரெக்னன்சியில் கரு அவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தலைவலி, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காக அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை, நம்மளா செல்ஃப் மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செல்ஃப் மெடிசனும் எடுக்காதீங்க. எல்லாமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. இன்க்ளூடிங் நீங்கள் ஏதாவது கசாயம் ஐட்டம் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது கூட தவிர்த்துக்கிறது நல்லது இயர்லி ப்ரெக்னன்சியில். ஏன்னா அதுவும் குழந்தைய அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேசிக்காக குழந்தைய அஃபெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இயர்லி ப்ரெக்னன்சி அப்படின்றதில். முடிவாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தையுடைய அந்த முதல் இதய துடிப்பு அப்படிங்கிறது 5லேருந்து 6 வாரங்களில் ஆரம்பித்து 6லேருந்து 7 வாரங்களில் ஸ்கேனில் தெளிவாக தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. இதய துடிப்பு கருவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உங்களுடைய டெலிவரி ஆகிற வரைக்குமே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஹார்ட் பீட்டோடைய அளவு 120லேருந்து 160க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு 180 போகுது அப்படின்னா குழந்தையோட ஹார்ட் பீட் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் இது நார்மல், அதுவே தேர்ட் ட்ரைமஸ்டரில் அது அப்நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 110லேருந்து, அதாவது 110லேருந்தோ இல்லை 120லேருந்து 160க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் கையில் இல்லை, ஆனால் உங்களுடைய ப்ரெஷர் இல்லை சுகர் இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆணுச்சு, அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது குழந்தையோட ஹார்ட் பீட்டில் சில ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தும். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சில தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பயனுள்ள தகவல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே பல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் கர்ப்பத்தை பற்றியும் உங்கள் குழந்தையோடைய ஆரோக்கியத்தை பற்றியும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.